அதில் வந்து எங்கள் குடும்பமும் ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எங்கள் வீட்டில் அரிசி மாவுக்கும் சரி இட்லி மாவுக்கும் சரி அந்த புழுங்கல் அரிசியை நாங்கள் வச்சு தான் வந்து இன்றைய முதற்கொண்டு நாங்கள் வந்து இட்லி சுட்டுட்ருக்கோம், தோசை சுட்டுட்ருக்கோம். அதே மாதிரி பச்சை அரிசி வந்து ரேஷனில் வாங்கி நாங்கள் காய வச்சு அதை தான் வந்து புட்டு மாவுக்கும் இடியாப்பத்துக்கும் எங்கள் வீட்டில் சுட்டுட்ருக்கோம். இதை நீங்கள் உணவாக சாப்பிட்டது இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாலாம் சாப்பிட்ருக்கோம். அதாவது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேஷன் அரிசி வந்து உணவாக சாப்பிட்ருக்கோம். 3 வேளையும் சாப்பிட்ருக்கோம். என்ன கொஞ்சம் செமிக்காத மாதிரி இருக்கும், நைட் நேரங்களில் கொஞ்சம் செமிக்காத மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, அந்த அரிசியை வாங்கி ஒரு 1 hour வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சாதான் கொஞ்சம் அந்த அரிசி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நல்லா கழுவுனோன்னா அந்த சாக்கு வாடை போடும். அந்த சாக்கு வாடை இருக்குல்ல, அந்த வாடை வந்து இருக்கும் அந்த அரிசியில். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், திருப்பி சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அந்த அரிசியை கொண்டு வந்து, அப்போ குக்கர்லாம் இல்லைங்க, குக்கர்லாம் இப்போ தான் இருந்துச்சு. குக்கரில் நாங்கள் சமைக்க மாட்டோம், மோஸ்ட்லி வந்து அடுப்பில் தான் சமைப்போம். அந்த அடுப்பில் போட்டு சமைச்சு அதை வடித்து, அந்த வடி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு அப்படி செம்மையாக இருக்கும், நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். 3 வேளையும் சாப்பிட்ருக்கேன். நான்லாம் சில சமயங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சண்டைலாம் போட்டிருக்கேன். ஏன்னாம்மா எப்பயுமே வந்து